குட் மார்னிங் தோஸ்தோ. இன்னைக்கு ரொம்ப இல்லாட்டாலும் கொஞ்சமாவது ப்ரொடக்டிவா இருந்தேன். புதுசா ஒரு சேலஞ்சும் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அது என்ன சேலஞ்சுன்னு பாக்கணும்னா கடைசி வரை பாருங்க, ஓகேவா? அப்புறம் என்ன கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு இருக்கும் போது கீழே சவுண்ட் கேட்டுட்டு இருந்தது. என்னன்னு பார்த்தா வட்டமேசை மாநாடு நடந்துட்டு இருந்தது. சரி, வட்டமேசை மாநாடு பேச்சுவார்த்தையில முடிஞ்சான்னு பார்த்தா இல்ல, கடைசியில போர்ல தான் போய் முடியும். அந்த போரையும் சால்வ் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒர்க் அவுட் இருந்ததா, ஒர்க் அவுட்டையும் கதம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன எடிட்டிங்க கதம் பண்ணலான்னு பார்த்தா அது என்ன வச்சு கதம் பண்ணுது. என்னத்த சொல்ல, இந்த சூட்டுக்கெல்லாம் 1க்கு 2 தடவை குளிச்சாதான் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா இருக்கு, இல்லைன்னா ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கு. இன்னைக்கும் பழஞ்சுதான், இந்த சூட்டுக்கும் உடம்புக்கும் பழஞ்சுதான் செட் ஆகும். ஸோ அதனால எல்லாரும் காலமா பழஞ்சு குடிங்க. இந்த சூட்டுக்கு தண்ணி குடிக்காம இருக்க முடியல. தண்ணி குடிச்சு தொப்பதான் பெருசாயிட்டு போகுது. வேர்க்கடலை இருந்ததா, அதை உள்ளியும் மிளகாவும் போட்டு அதை ஒரு ஸ்நாக்ஸா எடுத்துக்கிட்டேன். கடலையும் சாப்பிட்டுக்கிட்டு வீடியோ அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன, ஒரு 2 முக்கியமான விஷயம் வாங்கணும். அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த டபுள் டேப் தான். என் மேலே வந்து விழுற உன்னை ஆணி அடிச்ச மாதிரி ஒட்டிச்சு, அதையும் ஒட்டி வச்சுக்கிட்டு இனி எப்படி என் மேலே விழுறேன்னு நானும் பாக்குறேன். 2வது முக்கியமான விஷயம் இந்த ஃபெவிக்விக் தான். நான் தான் அப்பவே சொன்னேன்ல கொஞ்சம் லூஸா இருக்குன்னு, அதனால அதையும் ஒட்டிட்டேன். வீடு ரொம்ப அலங்கோலமா இருந்ததா, சொல்ல போனா வீடு தூத்து ஒரு 2 நாள் ஆகுது. அதனால அதையும் சுத்தம் பண்ணிக்கிட்டு நான் தான் தொடக்கத்துல சொன்னேன்ல ஒரு சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அது என்னன்னா, இன்னும் ஒரு 2 இல்லைன்னா 3 மாசத்துக்குள்ள ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்தது. இதுக்கு முன்னாடியும் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணேன், அது 1-1.5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். அதனால கொஞ்சம் டச் விட்டு போச்சு. அதனால கொஞ்சம் ப்ரோக்ராமா லேர்ன் பண்ணி என்ன பண்ண ஏது பண்ணான்னு எல்லாம் முடிவு பண்ணிக்கிட்டு இனிமே ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இதான் என்னுடைய சேலஞ்ச். எப்படி இருக்கு இன்னைக்கு? இவ்வளவுதான் தோஸ்தம். பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. நாளைக்கு வரேன்.